இந்தியாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா 3758 பேருக்கு பாதிப்பு. இந்தியாவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை 3758 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஹூஹான் மாகாணத்தில் பரவிய கொரோனா தொற்று உலகையே ஆட்டி படைத்தது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் உலகையே முடக்கியது. இதையடுத்து பொது முடக்கம் அதாவது லாக்டவுன் அமலுக்கு வந்ததால் ஓரளவு கொரோனா பரவல் கட்டுக்கு வந்தது. பிராந்திய அளவில் கொரோனா பாதிப்பு விவரத்தை பற்றி பார்க்கலாம். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 1400 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுல 131 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் 485 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 50 பேர் வீடு திரும்பியிருக்காங்க. டெல்லியில 436 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 91 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. 3 இறப்புகளும் பதிவாகியிருக்கு. குஜராத்தில் 320 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுல 22 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. ஒருவர் மரணமடைஞ்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் சுமார் 287 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடகத்தில் 238 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவர் மரணமடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 199 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 149 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவர் மரணமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. இதுவரை 3758 பேர் இந்த ஆண்டில் மட்டும் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதுல அதிகபட்சமாக கேரளாவிலும் ஏராளமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, டெல்லி கொரோனா பாதிப்பு உறுதியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல கொரோனாவுக்கு ஒரு சிலர் உயிரிழந்திருக்காங்க. நேற்றைய நிலவரப்படி 3758 பேருக்கு கொரோனா பாதிப்பு நாடு முழுவதும் உறுதியாகி இருக்கிறது. கடந்த மே 22ஆம் தேதி வெறும் 257 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உறுதியானது. இந்த நிலையில வெறும் 2 வாரத்துல 10 மடங்குக்கும் அதிகமாக கொரோனா பாதிப்பு பெருகி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரை கொரோனா பாதிப்புக்கு ஆளானதில் 1118 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதற்கப்புறமாக வீடு திரும்பியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 383 பேர் கொரோனா பாதிப்புள்ளாகி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருக்கின்றனர். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு 2 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் நிகழாண்டில் மட்டும் 28 பேர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர். அந்த வகையில் கர்நாடகா மற்றும் கேரளாவில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 61 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் இணை நோய் காரணமாக உயிரிழந்ததாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே அவருக்கு இணை நோய் இருந்ததால் கொரோனா தொற்றுக்கு ஆளான நிலையில அவர் மரணத்தை தழுவியதாக கூறப்படுகிறது. கேரளாவில் 24 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உயர் அழுத்தம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால நுரையீரல் பாதிப்புக்குள்ளான அவங்க மரணமடைந்ததாக தெரிய வருகிறது. இதற்கிடையே டெல்லியில கொரோனா பாதிப்பு அதிகமாக இந்த வருஷத்துல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 2 உயிரிழந்தனர். கொரோனா பாதிப்பு மீண்டும் நாடு முழுவதும் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் பீதி நிலவுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு காரணமாக பொதுமக்களின் கூட்டம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பொதுமக்கள் வீதிகளை நம்ப வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.